சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தஞ்சை தபால் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய ஆசிரியர் கி வீரமணி, ஒன்றிய அரசு தேர்தலில் எவ்வளவு சூழ்ச்சி செய்தாலும் அதை தூக்கி எறியும் ஆற்றல் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு என்று தெரிவித்தார். அதை கூட நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பறிக்க நீங்கள் சூடும் சூழ்ச்சியும் செய்தீர்கள். ஆனால் எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சூழ்ச்சியை பொறிப்பொழியாக ஆக்கினார். காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் அங்கே நீங்கள் சூரியன் உதிக்கின்ற நேரத்திலேயே சூரிய ஆட்சியிலே இருந்து உதித்த தொகை திடீரென்று 5000 ரூபாய் என்று தாய்மார்களுக்கெல்லாம் தந்தது என்பது உங்கள் சூழ்ச்சியை அவர் தூக்கி எறிந்ததை போலவே தேர்தலில் நீங்கள் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் எவ்வளவு விநியோகங்கள் அழுத்தாலும் நிச்சயமா அதையும் தூக்கி எறியக்கூடிய ஆட்கள் ஒரு ஸ்டாலினுக்கு உண்டு. காரணம், தமிழ்நாடும் உலகமும் அவரை பாராட்டி பின்னாடி இருக்கிறது. வெறும் கூட்டணி என்பது கட்சியை பொறுத்த நண்பர்களே, கொள்கை கூட்டம். ஆகவேதான் இந்த எண்ணை பார்க்க வேண்டும். ரயில்வே இலாக்கா தவறான புள்ளிவர்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். மிக முக்கியமாக ஆனால் நாங்கள் ரயிலுக்கு ₹1 செலவழித்தோம். ரயில்வே ஸ்டேஷன் இப்படிப்பட்டதெல்லாம் அந்த செலவா நீங்க நல்லா எதிர்பார்க்க வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெள்ளை அடிக்கிறதா அந்த செலவா? அந்த ரயில்வே துறைக்கு என 20ஆம் ஆண்டு 80,000 கோடி ஒதுக்கீடு மொத்தம். அதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால், தமிழகத்தினுடைய திட்டங்களுக்கு எவ்வளவு ஒதுக்கினார்கள் தெரியுமா? 70,000 கோடி. தாய்மார்களே, பெரியோர்களே, பயணிகளே, ரயில் தான் ஏராளமா சாதாரணமா இருக்கிற மக்கள் பயணிக்கிறது மலிவான ரயில. அந்த 7,000 கோடிக்கு தமிழ்நாட்டினுடைய 9 திட்டங்கள். இந்த 9 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 1000 ரூபாய். வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கவில்லையா? நெஞ்சு நாம என்ன பிச்சை கேட்கிறோமா? சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அமைச்சர் கே என் நேரு தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என தெரிவித்தார். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருப்பூரில் குமரன் நினைவகம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்தார். மாநில அரசு மூலமாக உடனடியாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக உயர் அதிகாரிகளை அழைத்து இந்த பிரச்சனையிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பதை இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்தி, இன்னைக்கு வணிக நிறுவனங்கள் எல்லாம், குறிப்பாக ஹோட்டல் விடுதிகள் எல்லாம் இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சார அடுப்புக்கான கூடுதல் மின்சாரத்திற்கு ₹2 யூனிட்டுக்கு மானியம் தருவதாக அறிவித்திருக்கின்றார்கள். என்னென்ன வகையில அவர்களுக்கு தடையின்றி இந்த பொருள்கள், அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் உதவி செய்யுங்கள் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார், அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில இன்றைக்கு மக்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள், தாய்மார்களுக்கு பல்வேறு திட்டங்கள், இன்றைக்கு அரசு பஸ்ல கட்டணமில்லாத பயணம், அதே போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே போல படித்த குழந்தைகள் எல்லாம் கல்லூரிக்கு போகிற பொழுது மாத உதவித்தொகை 1000, இதையெல்லாம் இல்லை என்று சொல்லியிருந்தால் இந்நேரம் மக்கள் தமிழ்நாட்டில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஒன்றிய அரசின் நெருக்கடியால். எனவே இந்த நெருக்கடியை இன்னைக்கு எதிர்த்துத்தான் நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கண்டன கூட்டம். இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்களுடைய அறிவிப்பின் அடிப்படையில் அந்த வகையில் இன்றைக்கு கூட்டணி கட்சி இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நிச்சயமாக தேர்தலும் அறிவிப்பதாக செய்தி வந்திருக்கிறது. இந்த தேர்தலிலும் அவர்களுக்கு பாடம் வகுத்து அரசுடைய சாதனைகளை, திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சொல்வது, ஒன்றிய அரசு செய்தக்கூடிய இடையூறுகளை மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அவர்கள் எல்லாம் வாக்குச்சாவடியில முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் வரை நம்முடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தோழர்கள் போய மாட்டார்கள். மீண்டும் தலைவர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் 2வது முறையான ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 7வது முறையான ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமையும். எனவே தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக மக்களை சந்திப்போம். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெருக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனை முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எரிவாயு கையிருப்பு விவகாரத்தில் இந்திய அரசு அமெரிக்க அதிபரிடம் சரணடைந்து விட்டதாக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் பேசும்போது நீங்க பாத்துருக்கீங்க இல்லையா, இன்னைக்கு வெறுமனே ஒரு 2 நாட்டோட போர் அப்படின்னு இல்லாம
இதை முன்கூட்டியே அவங்க தீர்மானிக்காமல், குறிப்பாக போன ஜூன் மாதத்திலிருந்து நடைபெறுகின்ற ஒரு போர். இந்த போர் வரும்பொழுது உங்களுக்கே தெரியும், நடுப்புற நம்முடைய யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரியான மிரட்டல்கள்லாம் விட்ட போது நம்ம எந்த அளவுக்கு அடிபணிந்து போய்விட்டோம். அதனால தான் நம்முடைய ராகுல் காந்தி ஐயா அவர்கள் சொல்லும்போதுலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க, நீங்கள் சரண்டர் ஆகாமல் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்க வேண்டும். இன்னைக்கு சைனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெளியுறவு கொள்கைகள் சார்ந்து அவங்க சரண்டர் ஆகாமல் இருந்தனால தான் இன்னும் ஒரு 200 நாட்களுக்கு அவங்களுக்கு தேவையான சிலிண்டர்ஸ், அவங்க தேவையான எரிவாயு அவங்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு கூட அவங்க எடுத்து. நம்ம பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் மிரட்டினார்னா உடனடியாக அடி பண்ணுவாங்க. ட்ரம்ப் சரி ஒரு 26 நாளுக்கு நீங்கள் 30 நாளுக்கு நீங்கள் ரஷ்யா நீங்கள் கச்சா வாங்கிக்கலாம் அப்படின்னா சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் இல்லையே அப்படிங்கிறது தான் நம்ம அதனால என்னோட தோழமை கட்சியை சார்ந்தவங்களாம் பேசும்பொழுது இது ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஏறத்தான் 140 கோடி மக்களை கொண்டிருக்கின்ற இந்திய நாடு என்று வரும்போது உங்களுக்கு பலமாக எல்லாரும் இருக்கும்போது நீங்க ஏன் சரண்டர் ஆகிறீங்க? அப்ப அதுக்கு என்ன காரணம்லாம் இருந்துவிட போகிறது என்றுதான் நீங்க விவாதப்படுறாங்க. பாஜக கூட்டணி சேர்ந்தால் அது திமுகவோட அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை பிரதிபலிக்கும். கூட்டணி அப்படிங்கிறது முடிவு செய்யப்படும் போது தான் வர முடியும். யூகத்தின் அடிப்படையில் எங்களால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து செங்கல்பட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி, மதுசூதனன், விசிக மாவட்ட செயலாளர் தெனவன், முதன்மை செயலாளர் செங்கை தமிழரசன், வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளர் வழக்கறிஞர் சொக்கலிங்கம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலைமை தபால் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திமுக நகர செயலாளர் கணேசன், விசிக மாவட்ட செயலாளர் மண்ணை ரமணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர் சென்னகிருஷ்ணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய அரசை கண்டித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் காந்தி சிலை முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் விறகு அடுப்பு வைத்து சமையல் செய்து சிலிண்டருக்கு ராமம் போட்டு பாடை கட்டி தூக்கி செல்லும் நூதன போராட்டம் நடைபெற்றது. போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 நாட்கள் கூட ஆகவில்லை. அதற்குள் சிலிண்டர் தட்டுப்பாடு கடுமையாக இருக்கிறது. பொதுமக்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர் ஒரு 3 தடவை நாங்கள் இந்த மாதிரி ஒரு போரெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். அன்னைக்கெல்லாம் கூட 3 மாதம் கூட தட்டுப்பாடு வராமல் இருந்துச்சு. இன்னைக்கு 10 நாளில் ஆளுகின்ற ஒன்றிய அரசின் நிர்வாக திறமையின் காரணமாக இன்று இந்த தட்டுப்பாடு வந்திருக்கிறது. இதை போக்குவதற்கு ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குத்தான் நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள், தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதற்கு ஒரு தீர்வை காண வேண்டும் என்று தலைமைச் செயலகத்திலே கடந்த 2 நாட்கள் முன்பாக ஆலோசனை நடத்தினார்கள். மீண்டும் ஒரு முறை ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு அவர்கள் செய்யும் எலக்ட்ரிக் இதிலையும் கூட 2 ரூபாய் மானியமாக வழங்குகிறார்கள் என்று நேற்றும் கூட அறிவிப்பு ஒன்று வெளியேறி இருக்கிறது. அதற்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் தலைவர் அவர்களுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார்கள். அதற்கு என் தலைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் கிணத்துக்கடவு மத்திய ஒன்றியத்தின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கழக தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி இன்று பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி கிணத்துக்கடவு மத்திய ஒன்றியத்தில் அதை நாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலே சிலிண்டரை பாடையில் கட்டி எங்களுடைய எதிர்ப்பை நாம் தெரிவித்திருக்கிறோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யாத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேருந்து நிலையம் அருகில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மாவட்ட செயலாளர் மணவாளன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்யாத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் செஞ்சி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி வெளிநாட்டு தலைவர்களுடன் போட்ட தவறான ஒப்பந்தம்தான் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என்று தெரிவித்தார். இன்றைக்கு சிலிண்டர் கேஸ் தட்டுப்பாடு இதற்கு காரணம் யார்? மோடி. வெளிநாட்டோடு அவர் ஒப்பந்தம் போட்டதில் ஏற்பட்ட சறுக்கு, அதை எதிர்த்து கேட்கிற துணிச்சல் மோடிக்கு இல்லை. காரணம், பெரிய பணக்காரர்களிடத்திலே அடிமையாக இருப்பவர் மோடி. மோடி இடத்திலே அடிமையாக இருப்பவர் எடப்பாடி. இந்த அடிமைகள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கின்றார்கள்.
தமிழ் மக்களை இன்றைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிறார்கள். கல்வி நிதியா கொடுப்பதில்லை, மருத்துவ நிதியா கொடுப்பதில்லை, மெட்ரோ ரயில் திட்டமா கொடுப்பதில்லை. தமிழனுடைய பெருமைங்க கீழடி அகவாழ்வு, அந்த பெருமையை கூட வெளியே சொல்ல துப்பில்லை, தைரியம் இல்லை. மோடிக்கு அதை தட்டி கேட்க தைரியம் இல்லை, துப்பில்லை, திராணி இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. அடிமைகள் இடத்தில் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. மடியிலே கனமில்லை என்று சொன்னால் வழியிலே பயம் இல்லை. அதுதான் ஸ்டாலின், கலைஞருடைய மகன் ஸ்டாலின் என்பதை இந்த 5 ஆண்டு காலத்தில் 50 ஆண்டு காலத்தில் நடக்க வேண்டிய திட்டங்கள் எல்லாம் 5 ஆண்டு காலத்தில் நடைபெற்று இருக்கிறது. பொருளாதாரம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மோடியினுடைய பொருளாதார கணக்கு 6.6. ஆனால் தமிழகத்தில் இருக்கிற ஸ்டாலினுடைய பொருளாதார கணக்கு 11.6. வெக்கமா இல்லை, சூடு சொரண இல்லை. இப்பேற்பட்ட பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கிற ஸ்டாலினை பார்த்து குறை சொல்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்தியா வாழுகின்ற இந்தியாவுடைய வருமானத்தை தனிநபருக்கு தாரை வாய்த்து கொடுக்கின்ற வங்கிகளுடைய பணத்தை எல்லாம் 10 பணக்காரனுக்கு தாரை வாய்த்து கொடுக்கின்ற மோடிக்கு துணை போகிறீர்களே. விவசாய கடன் தள்ளுபடி செய்ய துப்பில்லை. ஆனால் அன்றைக்கு 10,000 கோடி 16,000 கோடி வாங்கி இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு வராக்கடன் பட்டியலை செய்து தள்ளுபடி செய்கிறார்கள். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசு தமிழகத்துக்கு பல்வேறு துரோகங்களை செய்து வருகிறது என்றும், தமிழ்நாட்டில் தாமரையும் மலராது, விசிலும் அடிக்காது, இலையும் துளிர்க்காது என்றும் தெரிவித்தார். இப்ப அனௌன்ஸ் பண்ண எலெக்ஷன் டேட் அப்படின்னு இப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தாமரையும் மலராது, விசிலும் அடிக்காது, இலையும் துளுக்காது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை. அந்த நிலையில இன்றைக்கு இதை சேர்க்கலாம் அப்படின்னு ஒருத்தரை டெல்லிக்கு கூப்பிட்டு மிரட்டுறாங்க. முன்னெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி நடக்கணும் தமிழ்நாட்டில், கலைஞர் இருந்தாலும் சரி, அதிமுகவுடைய தலைவர் அம்மையார் ஜெயலலிதா இருந்த பொழுதும் சரி, காங்கிரஸ்காரங்களோ பிஜேபி காரங்களோ இங்க தலைவர்களை பார்ப்பாங்க, கலைஞரை பார்ப்பாங்க, அம்மையார் ஜெயலலிதாவை பார்ப்பாங்க, பார்த்து அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்போ எப்படி தெரியுமா பிஜேபியினுடைய ஸ்டைலு, தமிழ்நாட்டில் திமுகவுடைய ஸ்டைல் இன்னும் அப்படிதான். காங்கிரஸ் எங்க அக்ரிமெண்ட் போட்டாங்க, சீட்டுக்கு அறிவாளர்கள் போட்டாங்க. எடப்பாடி உட்கார்ந்து இருக்காரு கூட்டணி கட்சி தலைவர்னு, நம்ம டீ கட்டில உட்கார்ந்து ஒன்னா சாப்பிடுற மாதிரி. இது அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம், கேவலம். அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆன்மாவோ அல்லது எம்ஜிஆருடைய ஆன்மாவோ இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமா அவர் மன்னிக்கவே மன்னிக்காது. அவர் தனிப்பட்ட நபரா இருக்கலாம், ஆனா அவர் கட்சியுடைய தலைவரா கூட ஆனா அதிமுக என்கின்ற அந்த கட்சியுடைய தலைவர் அந்த மாதிரி அடை வச்சுட்டாரு. இப்ப பிஜேபியுடைய ஸ்டைல் என்னன்னா, கூப்பிடுவாங்க, வாங்க எடப்பாடி, உங்க மேல இவ்வளவு வழக்கு இருக்கு, இது மாதிரி கான்ட்ராக்ட் ஊழல் இருக்கு, உங்க சம்பந்திக்கு கொடுத்த வழக்கு இருக்கு, வாங்க தம்பி விஜயபாஸ்கர் வாங்க, உங்க மேல குட்கா வழக்கு இருக்குது, தம்பி MR விஜயபாஸ்கர் வாங்க, உங்க மேல இந்த வழக்கு இருக்குது, வாங்க வேலுமணி வாங்க, உங்க மேல ஸ்மார்ட் சிட்டி வழக்கு இருக்கு, நத்த விஸ்வநாதன் வாங்க, நீங்க கரண்ட் வாங்கின வழக்கு இருக்கு. என்ன இந்த வழக்குக்கெல்லாம் எல்லாம் உள்ள போறீங்களா இல்ல கூட்டணிக்கு வரீங்களா? ஐயா கூட்டணிக்கு ஓகே ஓகே. அடுத்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, சம்பந்தமே இல்லாம அவரே போய் வாலண்டியரா வண்டியில ஏறுற மாதிரி வாலண்டியரா கேஸ் போட்டு சிபிஐ கேஸ் கேட்டாரு. சிபிஐ கேஸ் கேட்டாரு. அவர் என்ன சிபிஐனா அவர் சினிமாவில் இருக்கிற சிபிஐ நினைச்சுட்டாரு. ஏதோ ஒரு மம்முட்டி வருவாரு, ஒரு மோகன்லால் வருவாரு, வந்தாங்கன்னா அந்த ஒரு ஆபீசர் வச்சு கரெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. சிபிஐல என்ன பண்ணிட்டா, இவரோட உண்மையான வண்டவாளத்தெல்லாம் எடுத்துட்டான். நம்ம போலீஸ் அவங்க கட்சி தலைவர்கள் கிட்ட, தலைவர்னா பேருக்கு தலைவர்கள், தலைவர்னு சொல்றவங்கலாம் தலைவராக முடியாது. அவங்க அந்த தகுதியை வளர்த்துக்கணும். அந்த தகுதியே அவருக்கும் கிடையாது, அவர் கூட இருக்கவங்களும் கிடையாது என்பது வேறு. அவங்க கட்சி பொறுப்பாளர்கிட்ட நம்ம போலீஸ் சொன்னதெல்லாம் இருக்கு, பதிவா இருக்கு. சீக்கிரம் வாங்க, இந்த டைமுக்கு வாங்க, ஜனங்களுக்கு பெரிய நெருக்கடி ஆகும், கேஷுவாலிட்டிஸ் ஆகும்லாம் இருக்கு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டான். வச்சுட்டு இப்ப மிரட்டுறான். மிரட்டின உடனே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கிறார் சிபிஐ விசாரணைக்கு. இங்கதான் விசாரிக்கணும்னு கேட்டார். ஒத்துக்க முடியாது, நீ வா டெல்லிட்டாங்க. போகும்போது கத்திரிக்கோலையும் ஒரு பாட்டு கட்டிங்க எடுத்து போயிருக்காங்க. நான் தனி மனித விமர்சனங்கள்ல போக விரும்பல. ஆனா நீங்க உங்க மனசாட்சிக்கு விட்டுறேன். ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்தக்கூடியவர்கள், இளைஞர்களை வழிகாட்டக்கூடியவர்கள்,
அண்ணா இருந்தாரு. மொழி போராட்டம் நடக்கும்போது மாணவர்களை கூப்பிட்டு சொன்னாரு, மொழி போராட்டம் மக்களுடைய போராட்டம் தான், அதற்காக உங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்ளாதீங்க, நீங்களாம் படிச்சு வரணும். அதுக்கு முதல்ல வந்து சில பேர் அதை கூட திருச்சி பேசினாங்க, வேற மாதிரி பேசி பார்த்தாங்கன்னா அப்படி இல்ல. சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஈரோட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அமைச்சர் முத்துசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் புதிய பேருந்து நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூபே கிரி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக செங்கம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் ராஜா செல்வராஜ், மண்டல துணை செயலாளர் தன்ராஜ், நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சுகந்தி, மருதுபாண்டி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் புவனகிரியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக புவனகிரி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தருமபுரி மாவட்டம் அரூரில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக மண்டல செயலாளர் ஜானகிராமன், அரூர் தொகுதி மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நகர செயலாளர் முருகானந்தன், நகராட்சி தலைவர் பாப்புக்கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஈரோடு கோட்டை பகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் விசிக ஈரோடு மண்டல செயலாளர் ஜாஃபர் அலி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெருக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என்ற தலைப்பில் முன்வைத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தபால் நிலையம் முன்பு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் அமைச்சர் சிவ கணேசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன், விசிக மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பெருக்க கேஸ் சிலிண்டரும் இல்லை என்ற தலைப்பில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை சரி செய்ய தவறிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் கடைவீதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விசிக மாவட்ட செய்தி தொடர்பாளர் முகாமுனி உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டுக்கு காரணமான ஒன்றிய அரசை கண்டித்து பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் காலி சிலிண்டர்களுக்கு மாலை அணிவித்து நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது.